நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் வந்து நேற்று வலசவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து நோட்டீஸ் ஒட்டுறதுக்காண்டி நேற்று போயிருக்காங்க. அந்த நோட்டீஸ் கிழிக்கப்பட்ட நிலைமையில் நீலாங்கல் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் வந்து நேற்று சீமான் அவர்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று நடந்தது வந்து ஊடகத்தில் எல்லாருமே பார்க்குறோம். அது சீமான் அவர்களுக்கு எதிராக அரசு வந்து ஒரு ஹைஹேண்டடாக கொஞ்சம் கூடுதலாட்டு செயல்படுறாங்கிற உணர்வு சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. அது இந்த நிகழ்வுகள் வந்து சீமானுக்கு வந்து ஒரு சிம்பதியை கொடுக்குது. இப்போ வலசவாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து சீமான் அவர்களை வர சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே போனால் வந்து கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசப்பட்டு வருது. இப்போ அண்ணனை வந்து கைது செய்தால் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? அரசியலில் எப்படி கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வழக்கில் குறைவு. சம்மன்ல ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக இருந்துக்கூடிய வழக்கு தான். இந்த ஏற்கனவே ஒரு விசாரணைக்கு அவர் போயிருக்கிறாரு. அதில் இந்த வழக்கில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படின்னா இந்த கிளம்பு வழக்கை நடத்தியிருக்கலாம். இது எவ்வளவோ நாள் இருக்கக்கூடிய வழக்கு, வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய வழக்கு, 2 ஜெயலலிதா அரசு. அதுல அவர் வந்து எல்லா பேட்டிகள்லையும் அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும்னு சேர்த்து கேட்கிறாருன்னா இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பா கருதுறாரு. தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அரசியலில் நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்களை பற்றி பேசுறதுக்காண்டி அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சூர்யா. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் வந்து நேற்று வலசவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து நோட்டீஸ் ஒட்டுறதுக்காண்டி நேற்று போயிருக்காங்க. அந்த நோட்டீஸ் கிழிக்கப்பட்ட நிலைமையில் நீலாங்கல் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் வந்து நேற்று சீமான் அவர்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரவீன் ராஜேஷ் பரப்பாடின்னு நினைக்கிறேன். மோகன்னு நானும் அவங்க அப்பா இறந்ததுக்கு, அந்த ராஜகுரு இறந்ததுக்கு துட்டிக்காக்க போயிருந்தோம். இப்போ ஒரு சின்ன பையனாக இருந்துட்டு இருந்தார். அப்போ அவங்க தாயார் சொன்னாங்க, யார் வீட்டிலே நடந்த அளவு நம்மளையும் பாதிச்சுட்டுங்கிற இதை சொன்னாங்க. ஸோ எனக்கு அவங்கள தெரியும். எனக்கு அவங்க நாங்குநேரி தொகுதி பரப்பாடிக்காரங்கன்னு நினைக்கிறேன். மோகனும் கூட போயிருந்தேன். ஓகே, இப்போ அந்த ஆய்வாளரை பற்றி பல பரபரப்பான செய்திகள் வருது. அவர் நடந்த விதங்களை பற்றியும் ஊடகத்திலையும் பல கான்ட்ரவர்சிகள் வருது. அவர் ஒரு பின்புலத்தோடு அவர் செயல்பட்டாருங்கிற குற்றச்சாட்டுகளும் வந்துட்டுருக்கு. நேற்று நடந்தது வந்து ஊடகத்தில் எல்லாருமே பார்க்குறோம். அது சீமான் அவர்களுக்கு எதிராக அரசு வந்து ஒரு ஹைஹேண்டடாக கொஞ்சம் கூடுதலாட்டு செயல்படுறாங்கிற உணர்வு சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. அது இந்த நிகழ்வுகள் வந்து சீமானுக்கு வந்து ஒரு சிம்பதியை கொடுக்குது. இதில் அந்த அமல்ராஜ் அவர் வந்து ரொம்ப இதாக தான் செயல்பட்டுருக்கிறார். ரொம்ப நிதானமாக தான் அவர் பாதுகாவலர் அதற்குள்ளே அந்த இதுக்குள்ளே தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த சமனை கிழிச்சது அவங்க எங்கள் உரிமைன்னு சொல்கிறாங்க. அங்கே எங்கள் இது கிழிச்சது. இப்போ நீங்கள் இது எல்லாமே ஒரு ஹைஹேண்டடாக நடக்கணுங்கிறதுக்காக வந்ததாட்டு சீமானோட மனைவி கைல்வெளி அவங்க வந்து இன்றைக்கி ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க நம்ம மனித உரிமை ஆணையத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த இஷ்யூ வந்து திமுக அரசு தங்களுக்கு எதிரான ஒரு விக்டிமைசேஷன் பாலிடிக்ஸை பண்ணுறது அட்டு சீமானும் பேசுகிறாரு. பெரியாரை பற்றி பேசுகிறதுனால அதை நேரடியாக என்ன எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி மறைமுகமாக எதிர்கொள்கிறதாட்டு அதை அரசியல் ரீதியாட்டு சீமான் அதை எதிர்கொள்கிறாரு. சட்ட ரீதியாட்டு அவங்க எதிர்கொள்கிறாரு. ஸ்ரீதர் வழக்கறிஞர் அவர் அந்த பேட்டியெல்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்துருப்போம். மற்ற அவரோட சீனியர் வழக்கறிஞர் சேவியர்னு நினைக்கிறேன், அவரும் அந்த பேட்டியெல்லாம் கொடுக்குறாப்புல. அவங்க சைடு நியாயங்களை சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகளை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் சீமான் தரப்பினர் மீது ஒரு சிம்பதி தான் வருது. நோட்டீஸ் ஒட்டுறதுக்காண்டி தான் போயிருக்காங்க. இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வருதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, இருந்த முன்னாள் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அவர்கள்
அந்த இறக்கும் போது அந்த நடந்த சம்பவத்துக்கு கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் இந்த அசம்பவித்ததுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து உள்ள வச்சுட்டு கூட அவர் பழிவாங்க நோக்கத்துக்காண்டி பண்ணதா கூட நினைக்கலாமா? இதை நாங்கள் தான் கொண்டோன்னு அவர் நாங்குநேரி இதில் பேசினார். நாங்கள் தானே எல்டிடின்னு அவர் சொல்லலை. தமிழர்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறோம். ஆமாம், தமிழர்கள் தாங்கிற மாதிரி நான் சொன்னேன். தமிழர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை இந்தியா ஃபுல்லாகவே வச்சுட்டு இருக்காங்க. தமிழர்களை எதிர்மறையாக பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் ஆமாம், நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டே சொல்லிட்டு இருப்பீங்க, ஆமாம் நாங்கள் தானே அதை சொன்னோங்கிறத நாங்குநேரி இடைத்தேர்தல் காலகட்டத்தில் அவர் சொன்னார். அன்றைக்கி அது பெரிய பரபரப்பாக இருந்து காங்கிரஸ்காரர்கள் அவருக்கு எதிராக பெரிய போர்க்கொடிகளை தூக்குனாங்க. வாத பிரதிவாதங்கள், நாம் தமிழருக்கும் காங்கிரஸுக்கும் மோதல், அதெல்லாம் பெருசாக அன்னைக்கு போயிட்டு இருந்தது. இவர் சீமான் சொல்றது அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு எதிர்வினையாட்டு அதை சொல்றாரு. இவர் வந்து அந்த நிகழ்வில் ஆக்சிடென்டலா விபத்து, ஒரு பாதுகாப்பு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் பாதுகாப்பு வந்து அவர் இது பண்ணியிருப்பார். அந்த சம்பவம் நடந்ததில் ராஜீவ்காந்தியை கொலை செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த கொலையாளிகளுக்கு ராஜகுருவை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே டைமில் அவங்க டார்கெட் ராஜீவ்காந்தி தான்ங்கிற போது அது கூட யார் இருக்கா யார் இல்லைங்கிறத பற்றியும் கவலை கிடையாது. ஸோ அவங்களுக்கு டார்கெட்டும் ராஜகுரு கிடையாது, கூட யார் இருக்காங்கிறதும் கிடையாது. அது ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்து போச்சுங்கிற சூழ்நிலை தான் அதை பார்க்கணும். இவர் வந்து இந்த இதுக்குள்ள வேகமாக அந்த பிரபாகரனுக்கு ஆதரவாக பேசுகிற அந்த ஒரு தன்மைக்குள்ள இவர் வேகமாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லும்போது இன்னைக்கு தினகரனுடைய இன்னைக்கு வந்து நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவங்க வந்து இவரோட இந்த பின்னணியை சொல்லி இதோட ஒரு பின்புலத்தில் இவர் செயல்பட்டிருப்பாரோங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க கிளப்புறாங்க. காலம்தான் இதற்கு பதில் சொல்லணும். ஓகேங்க சார். இப்போ வலசவாக்க ஸ்டேஷனுக்கு வந்து சீமான் அவர்களை வர சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே போனால் வந்து கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசப்பட்டு வருது. இப்போ அண்ணனை வந்து கைது செய்தால் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? அரசியலில் எப்படி கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வழக்கில் குறைவு. சம்மன்ல ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக இருந்துக்கூடிய வழக்கு தான். இந்த ஏற்கனவே ஒரு விசாரணைக்கு அவர் போயிருக்கிறாரு. அதில் இந்த வழக்கில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படின்னா இந்த வழக்கை நடத்தியிருக்கலாமே. இது எவ்வளோ நாள் இருக்கக்கூடிய வழக்கு, வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய வழக்கு. 2 ஜெயலலிதா அரசு பெய்யாச்சு, எடப்பாடி அரசு பெய்யாச்சு, ஸ்டாலின் அரசு வந்து இவ்வளோ வருஷம் ஆயாச்சு. இது வந்து ஒரு 13 மோர் தேன் 13 இயர்ஸுக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் 2 அரசு காலம் இது. அப்போ இவ்வளவு காலம் ஆன ஒரு வழக்கில் இன்னைக்கு நீதிமன்றம் சீமான் போட்ட வழக்கில் ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. அந்த உத்தரவை நீதித்துறை கொடுத்த உத்தரவை காவல்துறை வந்து அதை எடுத்துக்கிட்டு நீதித்துறையின் உத்தரவை நிலைநாட்டுவதற்காக விசாரணைக்காக வராங்க. இந்த விசாரணையில் கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக குறைவு தான். கலைஞரோட உள்ள விசாரணையிலையும் கைது செய்யப்படலை. ஒருவேளையில் அப்படி கைது செய்யப்பட்டால் அது சீமானுக்கு வந்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ப்ளஸ் ஆகும். சீமான் அதை தெளிவாக சொல்லிட்டான். நான் உயரத்தில் இருக்கேன், என் உயரம் பெருசு, நான் தனிநபர் அல்ல, தமிழக மக்களின் பிரதிநிதி. அப்போ நீங்கள் வந்து நான் வளரல, எருமை வளருவன்லாம் சொல்லலை அவர். நான் தமிழக மக்களின் பிரதிநிதி, தமிழினத்தின் பிரதிநிதின்னு அவர் தன்னை வந்து பெரிய அளவுக்கு ஒரு 47% வாக்கு பலத்தோட ஒரு கூட்டணி பலத்தோட இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராக தான் சீமான் தன்னை முன்னிறுத்துறாரு, தகவமைக்கிறார். இதுதான் சீமானுக்கு ப்ளஸ். ஈரோடு கிழக்குலையும் சீமான் இப்படி தான் தன்னை முன்னிறுத்தினார். தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வர்சஸ் சீமான். ஸ்டாலின் வந்து தொடர் வெற்றியில் 47% வாக்கு, 45% வாக்குகளை 3 முறை தாண்டின ஒரு தலைவர். கலைஞர், புரட்சி தலைவி, இவங்க யாருமே மற்றவங்களாம் இல்லாத ஒரு திராவிட இயக்க தலைவர் இல்லாத ஒரு வெற்றிக்குள்ள அவர் இருக்கிறவர். ஆனால் சீமான் வந்து 1, 4, 7, 8ன்னு வளர்ந்தாலும் கூட 8ல் இருக்கிறவர், நான் 47 இருக்கிறவருக்கு இணையானவன், எனக்குள்ள ஜம்பிங் வந்து சீனமுகில் மாதிரி மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட ஜம்பிங் இருக்கணும். ஒரு தன்னம்பிக்கையோடும் ஒரு முழுமையான ஒரு கான்ஃபிடன்ஸோட சீமான் அந்த அரசியலை பண்றாரு. அதில் அவர் வந்து எல்லா பேட்டிகள்லையும் அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும்னு சேர்த்து கேட்கிறாருன்னா, இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து இது தனக்கு கிடைச்ச வாய்ப்பாக கருதுறாரு. இது வந்து தன்னை மேலும் உயர்த்தின்னு கருதுறாரு. ஸ்டாலினுக்கு இணையா தமிழக மக்கள் மத்தியில் இது தன்னை கொண்டு வந்துடும் நினைக்கிறாரு. ஏற்கனவே அவர் ஸ்டாலினா அவராங்கிறது வந்து என்டிஏயும் அதிமுகவும் ஈரோடு கிழக்கில் போட்டியிடாதனால சீமான் வர்சஸ் ஸ்டாலின் அரசியல் வந்து ஈரோடு கிழக்கிலே வந்துட்டு,
இப்போ யாரும் பிரச்சாரம் பண்ணனாலும் கூட உதயசூரியனை இவர் முத்துசாமி தான் முன்னெடுத்துட்டு போனாலும் கூட சீமானுங்க நின்று உதயசூரியன் தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லும்போது, மைக் சின்னத்தின் தலைவர் சீமானு சொல்லும்போது, ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10-15 நாளாக எல்லா இதுகளையும் பரவிட்டு மீண்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் கொண்டு வராரு. இது எதிர்கால அரசியலில் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஆட்சி மாற்றம் சீமான் இல்லாமல் ஆட்சி மாற்றம் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்குது. அது ஒரு பெரிய வலிய சக்தியாட்டு, ஒரு பெரிய சக்தியாட்டு, உயரத்தில் இருக்க ஒரு ஆட்டு சீமானை முன்னிறுத்ததுக்குள்ள வாய்ப்பை கொடுக்குது. அதையும் அவர் தவற விடாம கடுமையாக முன்னிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம்.